நான் சொல்கிற மறைநூல்களுடைய தத்துவங்கள் வந்து பிற்காலத்தில் வந்ததில்லை, புதிய ஏற்பாடு கிடையாது, பழைய ஏற்பாடு. அதே மாதிரி இந்து சமயத்தில் பகவத்கீதையாக இருக்கட்டும், அந்த பாதி இருக்கிறது எல்லாமே சமயம் சார்ந்த நல்ல விஷயங்கள் தான், மீறி இருக்கிறது எல்லாமே வந்து தவறான விஷயங்கள். இதிலையுமே அதே மாதிரி தான் குரான்லையும் மீதி, அதாவது பாதி தான் வந்து அப்போ இருந்த அந்த சமயத்தில் அந்த இஸ்லாம் பிறந்ததுக்கான, அந்த சமயம் பிறந்ததுக்கான தாற்பயத்தை சொல்கிற ஒரு சில கட்டங்கள் தான், ஒரு சில விஷயங்கள் தான் சரி. பின்னாடி வர்றது எல்லாமே மென் டாமினேஷன், ஆண்களுடைய ஆதிக்கம், அதில் உருவானது தான். அது எல்லாமே தவறான ஒரு கான்செப்ட், எல்லா சமயத்துலேயுமே இருக்குது. அப்போது முன்னாடி இருந்த தத்துவங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பல விஷயங்களை சொல்லும். ஆனால் இதில் எதுவுமே இந்த எல்லா சமய நூல்களுமே வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதாவது கெட்டு போச்சு, கலப்படமாகிடுச்சு. இன்றைக்கி எப்படி உணவுப் பொருட்களை கலப்படம் வந்தோ அது மாதிரி கலப்படமாகிடுச்சு. ஆனால் இதில் கலப்படமே இல்லாத, எந்த ஆதி காலத்தில் திருவள்ளுவர் என்ன நினச்சி எழுதுகிறாரோ அது அப்படியே இருக்கிறது ஒரே ஒரு மறைநூல் தான். அது உலக பொது மறை, நம்ம திருக்குறள் மட்டும்தாங்க. அதில் இருக்கிற 1330 குறளுமே அதே, அதில் இருக்கிற எந்த தத்துவமே தவறான விஷயமே கிடையாது. அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி எதிர்மறையான தத்துவங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அவங்களுடைய புரிதல், அதை வந்து அந்த எதிர்மறையாக சொல்கிற தத்துவங்களை எடுத்து வச்சு அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் புரியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்களை அவர் சொல்ல வந்திருக்காரு. அதுதான் அதனால தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற குறளை வந்து ஃபஸ்ட்டு அவர் முதல் குறளாக கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி அதான் இந்த செவி குணம் இல்லாத பொழுது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது இல்லையா? எல்லா தொழிலையுமே அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் இல்லையா? ஐம்புலன்களையுமே இந்த செவியை வச்சு கொண்டு வந்துட்டார். ஏன் செவியை வச்சு கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்குடைய பெரிய இன்ட்ராக்ஷனே காது தான் இல்லையா? இந்த காதில் பட்டு கேட்கலனா எவ்வளோ அவஸ்தை. அப்போது இந்த காது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அதை விட அடிப்படை என்ன தெரியுங்களா? காது அப்படிங்கிறது உயிர் சக்தியோட வெளிப்படுற உறுப்பு. நம்ம உடலுடைய உயிர் சக்தி உறுப்புகள் இருக்கு இல்லையா? எது அப்படின்னா, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையும், ஆண்களுக்கு வந்து சிறுநீரகமும். இது ரெண்டுமே உயிர் சக்தி இருக்கிற வாழ இடம். இதை பிரதிபலிக்கிற உறுப்பு தான் காது. அப்போ அந்த காது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான வெளிப்பாட்டு உறுப்பு தெரியுங்களா? அதனால தான் அவர் காதை வந்து ஐம்புலன்களையே அதை உயர்ந்த இடத்துல வச்சு அது வழியாக எல்லா தொழில்களையுமே முன்னிறுத்தி இந்த அடிப்படையான பசிய உணவை வந்து சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த பிரபஞ்சமே உணவு தான் அடிப்படை. மனிதன் பிறந்த உடனே அவன் வந்து எதற்காக வேட்டையாடினான்? உணவுக்காக தான். எதற்காக விவசாயம் கண்டுபிடிச்சாங்க? உணவுக்காக தான். எதற்காக நெருப்பு கண்டுபிடிச்சாங்க? உணவுக்காக தான். எதற்காக அதாவது சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க? உணவு தேடலுக்காக தான். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சதுக்கு அடிப்படை காரணமே இந்த வயிற்றுக்காக தான், உணவுக்காக தான். எல்லா உயிரினங்களும், எல்லா பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினங்களும் எதற்காக ஓடி உழைக்குது? உணவுக்காக தான். மனிதன் மட்டும்தான் உணவில்லாத எல்லாத்தையுமே அவன் வந்து சேர்த்து வைக்கணும், சேமிப்புனா சேமிப்பே கிடையாதுங்க. உணவு தாங்க அடிப்படை. உணவுக்காக தான் அவன் வேட்டையாடினான். இதுதான் நம்ம தத்துவம். வேட்டையாடுறதுனா என்ன அர்த்தம்? பசிக்காக. அப்போ இன்னைக்கு இருக்கிற வேட்டை வந்து சாப்பாட்டுக்காக இல்லை. இது 7 தலைமுறை 10 தலைமுறையே வேலை வெட்டி இல்லாமல் சொகுசாக வாழணுன்றதுக்காக தான் இன்னைக்கு வேட்டையாடுதல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய தத்துவம் தாங்க. வேட்டையாடுறதுக்கு பின்னாடியே பெரிய தத்துவம் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம முன்னோர்கள் செஞ்சது எல்லாமே தத்துவத்தோடு செஞ்சுருக்காங்க. ஆனால் எந்த புரிதலுமே இல்லாமல் நம்மளுடைய கண்கள் இருந்த அகத்தை உணர்றது, நுட்பத்தை உணர்றது, இயற்கையை உணர்றது, எல்லா தன்மையுமே இன்னைக்கு எடுத்துட்டு வெறும் புறக்கண்கள்லேயே எல்லாத்தையும் பார்த்து அறிவை எழுந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற சமூக ஜென்ரேஷன் அப்படித்தான் இருக்குது. இதற்கு யார் காரணம்? ஆங்கில ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த 200-3 செஞ்சுரிஸ் நூற்றாண்டுகளாக தான் இந்த மாதிரி மாறிட்டோம். 3 நூற்றாண்டுகள் முன்னாடி இருந்த நம்மள முன்னோர்கள்லாம் மேன்மையானவர்கள், எல்லாத்தையுமே உணர்ந்தவர்கள். ஸோ இப்படி இந்த மாதிரி 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற உருவான திருக்குறள் எல்லா விதமான மனிதர்களுடைய எல்லா விஷயத்தையுமே அடிப்படையாக கொண்டு வந்துட்டு இது ஒரு சமய நூல். நான் சொல்கிறேன், வள்ளுவ சமய நூல். யாரை வணங்குறீங்களோ இல்லையோ இந்த சமய நூலை பின்பற்றினாலே இருக்கலாம். இவரை கும்பிட வேணாம், எந்த சமயத்தை வரையும் வணங்கவே சொல்லலைங்க. ஒவ்வொரு சமயம் உருவானதும் இயேசுநாதர் அவர் கும்பிட சொன்னாரா? கிடையவே கிடையாது. மனிதர்கள் தான் அவரை ஃபோட்டோ மாட்டி வணங்கிட்டு இருக்கோம். தப்பா இஸ்லாமில் வந்து வணங்க சொன்னதே கிடையாது. அது தத்துவத்தை மட்டும்தான் சொல்லிச்சு. அது இப்படி இருக்கிற மனிதர்கள்லாம் இப்படி வாழுங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்ற தத்துவத்தை தான் இஸ்லாத்து சொல்லிச்சு.
வணங்க சொல்லவே இல்லை. எந்த மறைநூல்களை எடுத்து பாருங்களேன், என்னை வணங்கு அப்படின்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? கிடையவே கிடையாது. வணங்குன்னு எழுதியிருக்கிறதுனா ஆரம்பத்துலேருந்து பாதி பக்கங்கள், எந்த மறைநூல்கள்லேருந்து பாதி பக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வணக்கத்தை பற்றியும் வழிபாடை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தை பார்த்தீங்கன்னா தத்துவங்களும் மனிதர்கள் எப்படி வாழணுங்கிறத மட்டும்தான் மறைநூல்கள் சொல்லிச்சு. அதே மாதிரி தான் திருவள்ளுவர் இவ்வளோ விஷயத்த சொன்னாரே, இந்த அளவுக்கு எந்த ஞானிக்கிட்ட அறிவு இருந்தது? ஆனால் எங்கேயாவது அவர் தன்னை வணங்க சொல்லியிருக்காரா? வழிபாடை பற்றி பேசியிருக்காரா? அதுதான் உண்மையான சமயவாதி. இவங்க தான் முன்னோர்கள், இவர்கள் தான் சித்தர்கள்.